ஹலோ பிளேடர். ஸோ இன்றைக்கி நம்ம அன்பாக்சிங் பண்ண போகிறது என்னுடைய மோஸ்ட்டு ஃபேவரட்டான ஒரு பேப்ளேட் தான். அதுவும் நம்ம ஒரிஜினல் டக்கராட்டோமி ரிலீஸ் பண்ண பேப்ளேட் பெஸ்ட் எவல்யூஷன் சீரீஸில் கோட்லே ரிசர்ட்டு கூட வந்திருந்த பக்காவான பேலன்ஸ் டைப் பேயான லேயர் ஸ்ப்ரிகன் தான். எஸ், அதாகப்பட்டது. முதல் கேள்வி ஒன்றும் இல்லை, இதை பே நான் எங்கேருந்து வாங்கினேன், எவ்வளோத்துக்கு வாங்கினேன், யார்கிட்ட இருந்து வாங்கினேன்? ஓகே சொல்லிடுறேன். இந்த பேயை நான் ஈபேல இருந்து தான் வாங்கியிருந்தேன். 8000 ருப்பீஸுக்கு இந்த பேயை நான் வாங்கியிருந்தேன். ஸோ வெல் 8000 ருப்பீஸ் என்னது ஸ்ரீலங்கன் ப்ரைஸ், நாட் இந்தியன் ப்ரைஸ். ஸ்ரீலங்கா ப்ரைஸுக்கு 8000ன்றது லிட்டில் வைட் கூட தான். அது ஒரு நியூ இன் பாக்ஸ் பே, அதனால் கொஞ்சம் கூட தான் இருக்கும். ஸோ வெல் இந்தியன் ப்ரைஸுக்கு எவ்வளோ வந்துட்டு இதில் போட்டுக்கிறேன், பார்த்துக்கோங்க. ஸோ ஓகே, ஸோ திஸ் இஸ் அவர் லெஜெண்ட் ஸ்ப்ரிகனோட ஓனர் நான் சொல்லி தான் தெரியும் கிடையாது, நம்ம ஷூகொர்னை. அதாவது இதில் நம்ம ஷூகொர்னை ஓனர் இருந்திருக்க மாட்டேன், நம்ம ரெட்டை தான் ஓனர் இருந்திருப்பார். ஷூகொர்னா ரெட்டையும் ஒன்று தான். வெல் எவல்யூஷன் சீரிஸ் முழுக்கவே நம்ம ஷூ வந்துட்டு ரெட்டையாக தான் காட்டியிருப்பாங்க, ஷூவை காட்டியிருக்க மாட்டாங்க. ஸோ கடைசி ஒரு 2 சீசனில் தான், 2 எபிசோடில் தான் ஷூவாகவே வந்திருப்பான். ஸோ ஓகே, இது வந்துட்டு டக்கராட்டோமி ரிலீஸ் பண்ண B86 ப்ராடக்ட். ஸோ எவல்யூஷன் பே என்ன தான் இத்தனூன்னு இருந்தாலும் இதுக்கு இவ்வளோ பெரிய புக்ஸு ஃப்ரேம்லேயே வராத அளவுக்குன்னு பார்த்தீங்கன்னா நான் கொடுத்துருக்கேன். பார்த்தீங்களா, எல்லா ரிப்கோட் லான்ச்சர் ஒன்று. எஸ், இவன் தான் முக்கிய காரணம். ஸோ வெல் இதில் எல்லா லான்ச்சர் கொடுத்துருக்காங்க. லைட்லேயே லெஃப்ட்லேஸ்ட் லான்ச்சர் கொடுத்துருக்கு. முக்கிய காரணமே நம்ம ஸ்ப்ரிக்னாலேயும் ரைட்லேயும் லெஃப்ட்லேயும் சுற்ற முடியும். எஸ், அதாவது பேப்ளேட் பேர்ஸ்லேயே ஃபஸ்ட்டாக ரைட்லேயே லெஃப்ட்லேயே சுற்றக்கூடிய ஒரே ஒரு பேனா நம்ம ஸ்ப்ரிகன் மட்டும்தான் அது. ஸோ மெட்டல் சீரீஸில் வந்துட்டு நம்ம எல்ராக சுற்றுவோம் அந்த மாதிரி. ஸோ அதே மாதிரி நம்மளுடைய பெஸ்ட் சீரீஸில் நம்ம இவன் சுற்றுவோம் ஸ்ப்ரிகன். ஸோ அதுக்கப்புறமா ஸ்ப்ரிகன் எவால்வ் ஆகி இந்த பேயாலே இது வெல் ஸ்ப்ரிகன் இதாலே ரைட்லேயும் லெஃப்ட்லேயும் சுற்ற முடியும். பட் இவங்களுக்கு எல்லோரும் வாரத்துக்கு ஒரு விதா போட்டதுன்னு பார்த்தீங்கன்னா நம்மளுடைய லயன் ஸ்ப்ரிகன் தான், டவுட்டே தேவையில்லை. ஸோ வெல் ஸோ சுற்றி பார்த்தோன்னா பேயோட பார்ட்ஸ் போட்டிருப்பாங்க. திஸ் இஸ் த லெஜெண்ட் ஸ்ப்ரிகன். இது டிஸ்க் 7 டிஸ்க். இது வந்துட்டு மிரேஜ் டிரைவர். ஸோ அவ்வளோதான். டிரைவரில் டிஸ்கில் அதாவது இந்த ரிப்கோட்டில் ஒரு பின்னுக்கு ஒரு துண்டு இருக்குது, அந்த துண்டை வச்சு ரைட்லையா லெஃப்ட்லையான்னு சொல்லிட்டு மாற்றிக்கலாம். இதான் அந்த பேயோட ஸ்பெஷல் எபிலிட்டி மாதிரி. ஸோ ஓகே, இப்போ வாங்க டைம் வேஸ்ட் பண்ணாமல் அன்பாக்ஸ் பண்ணிடலாம். ஸோ வாங்க டைம் வேஸ்ட் பண்ண அன்பாக்ஸ் பண்ணிடுவோமா. மங்களகரமாக ஒரு வெட்டு, இன்னொரு வெட்டு. ஸோ அவ்வளோதான், எக்கச்சக்கமாக கொடுத்துருக்கானுங்க. ஸோ திஸ் இஸ் அந்த ரிப்கார்டு வயர். நெக்ஸ்ட்டு நம்மளுடைய லான்ச்சர். நெக்ஸ்ட்டு நம்மளுடைய மேனுவல் ஸ்டிக்கர்ஸ் இல்லாத பார்த்துருப்பீங்க. நான் ஆல்ரெடி அன்பாக்ஸ் பண்ணி ஸ்டிக்கர்ஸ் ஒட்டிட்டேன். ஸோ நெக்ஸ்ட்டு நம்மளுடைய ப்ராடக்ட், அதாவது பே. ஸோ அப்படியே ஒன்று வெளியில் எடுத்துடுவோம். ஸோ இது தனியாக கொடுத்துருவாங்க. இதுதான் அந்த டூல், அதாவது இந்த பின் இருக்கலாம், இதுதான் அந்த டூல். இதை வச்சு தான் ரைட்டுக்கு லெஃப்ட்டுக்கு சேஞ்ச் பண்ணிக்கிறது. ஸோ நெக்ஸ்ட்டு நம்ம டிரைவர். உங்களை ஓட்டையை போட்டு எனக்கு ஞாபகம் இல்லை. ஓகே, தொட்டிட்டோமோ. சரி, அவ்வளோதான். நீங்கள போங்க. ஸோ நெக்ஸ்ட்டு திஸ் இஸ் அவர் ரிப்கோட் வயர். ஸோ லாஸ்ட்டாக பார்ப்போம். நெக்ஸ்ட் லான்ச்சர் புத்தம் புதுசாக இருக்குல்ல, இதுக்கு முக்கிய காரணம் இந்த லான்ச்சர் நான் யூஸ் பண்ணதே கிடையாது. ஸோ நெக்ஸ்ட்டு நம்மளுடைய எலிமருந்து கிட்டே எடுக்கிறோம். ஆனால் இந்த வாட்டி எலிமருந்து கிட்ட ரொம்ப பெருசாக இருக்குங்க. நம்ம 1000 மடக்கி வர மாற்றிடும். ஸோ ஓகே வாங்க ஃபஸ்ட் நம்ம ஸ்டிக்கர்ஸ் பார்த்துருவோம். ஸ்டிக்கர்ஸ் வந்துட்டு அந்த அளவுக்கு கொடுக்கலை, பட் பரவாயில்ல, ஒரு நல்ல ஸ்டிக்கர்ஸ் தான் கொடுத்துருக்காங்க. இது வந்துட்டு நம்மளுடைய இதில் விட்டுருக்காங்க ஸ்டிக்கர்ஸ் தான் லேக்கில். இதான் இவ்வளோ ஸ்டிக்கர்ஸ், இவ்வளோ பேக்கான ஸ்டிக்கர்ஸ். நெக்ஸ்ட்டு
இது ரைட்லையும் லெஃப்ட்லையும் சுற்றக்கூடியதுக்கான எபிலிட்டி இதில் போட்டிருப்பாங்க. ஸோ நெக்ஸ்ட்டு நம்ம எலிமெண்ட் சீட்டு எப்போ அரே வா என்ன தடிடாடே ஒன்றுமே தெரியல இருக்கு. ஓஹோ, எப்படி ரைட் லெஃப்ட் மாதிரி எப்படி லான்ச் பண்ணுறது? இது அந்த ஸ்பெஷலாக விட்டாது டக்கரட்டோமி இந்த டிஸ்க்குன்னு. ஸோ இது ரொம்ப ரேர் இந்த ஃப்ரேம் கிடைக்கிறது. ஸோ அதுபோல் ஸ்டிக்கர்ஸ் எப்படி ஒட்டுறதுன்னு போட்டிருப்பாங்க இதில். ஸோ மற்றபடி இதில் ஒன்றும் இல்லை பெருசாக. ஸோ ஓகே, நெக்ஸ்ட்டு வாங்க லாஞ்சரை பார்த்துருவோம். முதல்ல இதில் சொரு வேணும், எங்கேயோ போட்டு ஓகே இப்படி போட்டு இப்படி ட்விஸ்ட் அவ்வளோதான். ஸோ ரைட்டுனா ரைட்டு, லெஃப்ட்டுனா லெஃப்ட், பார்த்தீங்களா ரைட்டு லெஃப்ட். ஸோ அவ்வளோதான். ஸோ கைஸ், ஸோ வாங்க ஃபைனல் நம்ம பிஏ பார்த்துருவோம். ஸோ திஸ் இஸ் த லேயர், அதாவது லயன்ஸ் பிரிகன் வித் ஸ்டிக்கர்ஸ் கூட பிராண்ட் நியூ பல்லன்னு இருக்குது. ஏன்னா இந்த பிஏ நான் வாங்கினதுக்கு ஒரு 2 பேட்டில் பண்ணியிருப்பேன். ஸோ வெல், ஒரு கிளாஸியான ஃபினிஷ், பக்காவான டிசைன். ஸோ அதாவது பிராண்ட் நியூ கண்டிஷனில் இருக்கக்கூடிய ஒரு பக்காவான பி தான் நம்ம லெஜெண்ட்ஸ் பிரிகன். ஸோ இதுக்கு எப்படி மோடு மாற்றுறதுன்னா, ஸோ நம்ம லாஞ்சரோட இந்த ரிப்கார்ட் இந்த பகுதி இருக்கலாம், கரெக்டாக இந்த இடத்துல வச்சுட்டு இப்படி லாக் ஆகிடும். இப்படியே திருப்பி கொண்டு இப்படி விட்டுருங்க. ஸோ இப்போ பார்த்தீங்கன்னு சொன்னால் இந்த புள்ளி வந்துட்டு எல்லாம் பார்த்துட்டு நிற்கிது. இங்கே ஒரு கோடு மாதிரி இருந்து எப்படி இருந்தால் லெஃப்ட்டில் சுற்றுன்றது. இதை இப்போ கொண்டா ட்விஸ்ட் பண்ணி இங்கே ஆறில் விட்டேன்னா ரைட்டில் சுற்றும்னா அர்த்தம். இப்போ பாருங்கள், ஓகே ஓகே. ஸோ இப்போ பார்த்தீங்கன்னா ஆறுன்னு இருக்கலாம், இப்போ ரைட்டில் சுற்றும். ஸோ அவ்வளோதான் மேட்டர். ஸோ நெக்ஸ்ட்டு திஸ் இஸ் அவர் 7 டிஸ்க். இது ஏன் 7 டிஸ்க் என்னன்னு பார்த்தீங்கன்னா 1 2 3 விங்ஸ் இருக்கா, எங்களுக்கு தான் 1 2 3 4 விங்ஸ் இருக்குது. அதாவது அன்ஈவனான ஷேப் மாதிரி இது டிஸ்க்கு, ஒரு பேலன்ஸ் இல்லாத மாதிரி டிஸ்க் மாதிரி கொடுத்துருப்பாங்க. ஸோ பட் வெயிட் பேலன்ஸாக இருக்குது. அதுக்கு விங்ஸ் மட்டும் அன்பேலன்ஸபிளாக இருக்கும். அதில் 7 இங்கே 4, ஏன்னா ஒரு 7 டிஸ்க். ஸோ 4 ஸ்டார் டிஸ்க் இது. ஆனால் நம்மள்கிட்ட வேர்ல்டு ஸ்பிரினோ டிஸ்க்குமே 4 ஸ்டார் தான், லெஜெண்ட் ஸ்பிரினோ டிஸ்க்கும் 4 ஸ்டார் தான். ஸோ நெக்ஸ்ட்டு டிரைவர், அதாவது மிரேஜ் டிரைவர். இங்கே கீழே பார்த்தீங்கன்னு சொன்னால் டிரைவர் இது ஃபுல்லாக ரப்பரில் செஞ்சுருப்பாங்க. நடுவுக்கு இந்த புள்ளி மட்டும்தான் பிளாஸ்டிக், இந்த சுற்றி இருக்கிறதுலேயே வந்துட்டு ரப்பர் இருக்குது இந்த மேல் துண்டு. ஸோ வெல், நல்ல ஒரு பேலன்ஸ் பேக்கான டிரைவர், ஸ்டெமினா ஒரு அளவுக்கு நல்லா நிற்கும். ஸோ வழக்கம் போல தான் டக்கரா, டோமி, வியட்நாம் எல்லாம் போட்டிருப்பாங்க. ஸோ வெல் வாங்க நம்ம ஒரு பேட்டில் பண்ணி பார்த்துடலாம். ஸோ மறக்காமல் வீடியோக்கெல்லாம் லைக் பண்ணிடுங்கப்பா. வீடியோ பார்க்குறீங்க இல்லையே, லைக்கும் பண்ணுறீங்களே, சப்ஸ்கிரைப் பண்ணுறீங்கல்ல, பண்ணிவிட்டு போங்க. ஸோ வெல், ஸோ வாங்க டைம் சொன்ன பேட்டில் பண்ணிடுவோம். ஸோ ஓகே, ஸோ எல்லாத்துக்கு முன்னாடியே ஒரு வந்துட்டு டெஸ்ட்டு ஸ்பின் பண்ணி பார்த்துக்கலாம். அதாவது இவங்க கொடுத்தலாம் அந்த வரே வா. உண்மையிலே ரிப்கவுட் வந்து ஒரு தனி பவர் லாஞ்சிருக்காங்க. ஏன்னா நம்மளோட பவருக்கு தான் அது சுற்றும், பட் ஸ்லிங் லாஞ்சர் அப்படி கிடையாது. அதுக்கு ஒரு பவர் கொடுத்துருவோம், அந்த பவரில் தான் சுற்றும். ஸோ இப்போ இந்த பிஏ ரைட்டில் இருக்குது. விட்டா சுற்றிகிட்டே இருப்பான் போதும் வந்துடு. ஸோ இவங்க கூட பேட்டில் பண்ணதுக்காக ஒரு பக்காவான பிஏ தாங்கி இப்போ எடுக்க போகிறோம். ஸோ இவங்க கூட பேட்டில் பண்ணதுக்காக நம்ம ஜெனசிஸ் வோல்டெக், இது ஒரு ஃபேக் டக்கரட்டோமி கிடையாது. ஸோ ஸ்ட்ரிங் லாஞ்சர் எடுத்துருக்கேன். ஏன்னா ஸ்ட்ரிங் லாஞ்சர் தான் டக்குன்னு விட முடியாது, ரிப்கவுட் லாஞ்சர் டக்குன்னு விட முடியாது. ஸோ அதனால் ஸ்ட்ரிங் லாஞ்சர் முறுக்கிடுச்சுங்க. இன்அவுட் ஃபினிஷே பண்ணிட்டாங்க நம்ம. இங்கே உடஞ்சி ஜெனசிஸ் போட்டிருக்காரு இப்போன்னு சொல்லி வாயை மூடலை. ஸோ நம்ம ஜெனசிஸோட ஏதாவது ஒரு சின்ன துண்டு போடலாம். ஓகே, எவ்வளோ
தான் லான்ச் பண்ணேன். ஸோ அதனாலேயே நம்ம லெஜண்ட்ஸ் ஸ்பிரிகன் வெளியே போயிட்டான், சொருவிட்டான் எங்கேயோ போயிட்டு. ஸோ உடையுது நம்மளுடைய வாழ்க்கையா. ஸோ 1 more பேட்டில் பண்ணி பார்த்துருவோம். லெஜண்ட்ஸ் ஸ்பிரிகனை விடுவோமா? ஆனால் நான் முடிச்சு விட்டேன். ஸோ அவ்வளோதான் மகளே, நம்மளுடைய வால் ஜெனசிஸோ இல்லாட்டி இதுவான்னு பார்க்க வேர்ல்டு ஸ்பிரிகன் தட்டி தூக்கியிருக்கேன். பட் இது ஒரு ஜெனசிஸ் ஹால்டேக்கும் லெஜண்ட்ஸ் ஸ்பிரிகன் பேட்டில் கணக்கில் வராது. எனக்கு ஒரு ஃபேக் பேபட் இது ஒரிஜினல் டக்கராட்டோமி குவாலிட்டி ஒரு சரி, கிமிக் வைஸ் சரி, எல்லாம் ப்ராப்பராக வைக்கலாம். இல்லை ப்ராப்பராக ஒன்றுமே வைக்காது. இல்லை அந்த ஸ்ப்ரிங்கு கூட கிடையாது இதுக்கு. ஸோ அந்த ட்ரிபியூட் டிரைவர் இதில் ஆக்டிவும் ஆகாது. ஓகேவா? ஸோ அதனாலேயே வெத்து வெட்டி போய் தான் இவன் தான் பக்கம். ஓகே, இந்த வீடியோ பிடிச்சி நினைக்கிறேன். அடுத்த வீடியோ அடுத்த கிழமை வர மாதிரி பார்த்துருங்க. ஸோ டாட்டா.